ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான், குக்கிங் வீடியோ. ஃபர்ஸ்ட் டைமாக என்னுடைய சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி பம்கின் பாஸ்தா. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பம்கினோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லிடுறேன். விமனுக்கு, அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் அண்ட் பேபிஸ்க்கெலாம் பெஸ்ட் ஃபுட்டு. விமனுக்கு வந்து நம்மளுக்கு போன் ஹெல்த்து, ஸ்கின் ஹெல்த்து அண்ட் ஹார்மோன் பேலன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அண்ட் ப்ரெக்னென்சி விமனுக்கு வந்து விட்டமின், மினரல் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சேம் பேபிஸ்க்குமே வந்து விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் சி, இ இருக்குது அண்ட் மினரல் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபுட். ரேட் கம்மி பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதில் வந்து நம்ம சூப் வச்சு குடித்தா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாஸ்தா பண்ணி சாப்பிடலாம் அண்டு பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம். ஸோ எப்படினாலும் நம்ம வந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ இப்போ பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பம்கின் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் கூட ஈஸின்னு நினச்சேன். இது வரைக்கும் நான் பம்கின் வந்து குக் பண்ணதில்லை, அம்மா தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக கட் பண்ணுறதுனா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அண்டு ஸ்கின்மே வந்து பீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இனிமே நான் எல்லாமே ஸ்கின்லாம் பீல் பண்ணி கட் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு குட்டி டஸ்ட்பின் வந்து நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது இப்படி தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு தான் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோடைய லிங்க் நான் இந்த வீடியோலையுமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ பம்கின் வந்து வாஷ்லாம் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாயில் பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பம்கினை கட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வச்சனால தான் ஹார்டாக இருக்குதா, இல்லைனா யூஸ்வலாகவே இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ எனிவேஸ் எப்படியோ கட் பண்ணிவிட்டு நான் வந்து பாயில் பண்ணிட்டு குக்கரில் போட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது அது முங்குற அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி நான் பாயில் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ பம்கின் தேவையான தேவை கிடையாது. இது வந்து கொஞ்சம் பேபி அண்ட் ஜாக்குக்கும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. ஸோ எங்களுக்கு தனியாக நான் வந்து குக்கரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா குக் ஆகிடும். அதில் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த சைடு அடுப்பில் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பாஸ்தா வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அண்டு ஆயில், அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்கப்புறம் பாஸ்தா போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு பாஸ்தா குக் ஆகிறதுக்கு. என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஸோ சென்டர் கேஸில் வந்து நான் பாப்பாவுக்கும் ஜாக்குக்கும் பம்கின் வேக போட்டிருந்தேன். ஸோ அது தனித்தனியாக நான் எடுத்து வச்சிருவேன். பாப்பாக்கு தனியாக, ஜாக்குக்கு தனியாக நான் எடுத்து வச்சு கொடுப்பேன். ஸோ இங்கே வந்து பாஸ்தாக்கு வச்சுருந்த பம்கின் வந்து நல்லா குக் ஆயிருச்சு, ரொம்ப சாஃப்டாக குக் ஆயிருச்சு. ஸோ அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் ஆற விட்டுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாஸ்தா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேகலை. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து பாஸ்தா குக் பண்ணிக்கிறேன். ஸோ பம்கின் வந்து நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அண்ட் பாஸ்தா கூட நம்ம வந்து பூண்டும் போடணும். நான் அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம குக் பண்ணும்போதே நல்லா திக்காகிடும். ஸோ இப்போ வந்து தனியாக ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 4 பல் பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதை போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ராவாக உப்பு போட்டுக்கிறேன். ஸோ உப்பெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து பாயில் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் கொஞ்சம், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இந்த மாதிரியான ஸ்பைசஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பாஸ்தா வந்து போட்டுடலாம். டேஸ்ட் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ், நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்டேயே வச்சுருந்தேன். ஏன்னா பாஸ்தா வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. என்னன்னு தெரில, என்ன பிராண்டில் வாங்கினேன்னு நான் சரியாக பார்க்கல. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் வச்சுருந்தேன். வச்சு நல்லா குக் பண்ண விட்டுட்டேன். அண்ட் குக் ஆகிட்டக்கப்புறம் ஒரு இறக்குறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் முன்னாடி நான் வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன். டேஸ்ட் பார்க்கும்போது பெப்பர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அம்மாக்கும் ஹஸ்பண்டுக்கும் டேஸ்ட் பார்க்க கொடுத்தேன்.
ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சீஸ் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க 2 பேரும். 2 பேருக்கும் சீஸ்னா ரொம்ப பிடிக்கும். யூசுவலாவே நான் வந்து அ பாஸ்தா பண்ணும்போது சீஸ் போடுவேன். பட் இந்த வாட்டி என்னமோ மறந்துட்டேன். சீஸும் வீட்ல இல்ல. ஸோ பிக் பாஸ்கெட்ல ஆர்டர் பண்ணா டக்குன்னு வந்துருச்சு. ஸோ நல்லா சீஸ்லாம் போட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து லிட் போட்டு மூடி வச்சு குக் பண்ணேன். குக் பண்ணிட்டு நான் வந்து சர்வ் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரை. பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி பாஸ்தா வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அத நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் வச்சு என் ஹஸ்பண்ட், அம்மாவும் சாப்பிட்டாங்க. பட் என்னமோ எனக்கு வந்து சுத்தமா சாப்பிடவே முடியல. கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நானே குக் பண்றேன்ல. ஒரு சில நேரம் நெறைய பேருக்கு அப்படிதான். நம்மளே குக் பண்ணிட்டு நம்மளே சாப்பிட முடியாதுல்ல. ஸோ எனக்கும் அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அப்படியே சாப்பிடாம படுத்துட்டேன். கொஞ்சமா டேஸ்ட் பண்ணிட்டு நான் அப்படியே படுத்துட்டேன். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து குக் பண்ணதுலயே வந்து நல்லா வந்திருந்துச்சு. வீட்லயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர். பை பாய்.